வணக்கம். டெலிகிராமில் ஸ்கேமிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்க. வித்தியாசமான ஸ்கேமிங்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேமர் இந்த மாதிரி வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணணுமானா நம்ம 1000 ரூபா அதில் டெபாசிட் பண்ணணுமா. அதை அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள். 1000 ரூபா டெபாசிட் பண்ணால் 2088 ரூபா உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாமா. 3088 ரூபா கிடைக்குமா டோட்டலு. மீதி 1000 ரூபாயை வச்சுட்டு டெய்லி 800லேருந்து 1600 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2000 ரீசார்ஜ் பண்ணால் டோட்டலாக 6088 ரூபா கிடைக்குமா. 4088 ரூபா போனஸாக கிடைக்குமா. 10 மினிட்ஸில் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாமா. இப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. 5000 வரைக்கும் போட்டிருக்காங்க. 5000க்கு 13000 டோட்டலாக கிடைக்கிது. உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாமா. ரைட்டு. இன்வெஸ்ட்டு 1000 ருபீஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா ஃப்ராடுன்னு சொல்லியிருக்கோம். ஃப்ராடுன்னு சொன்னோடனே அவங்க டெஸ்டிமோனியல் அனுப்புகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்டு சேஃபாக தான் இருக்கும், லாஸ் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி சர்டிஃபிகேட்லாம் ஒன்று அனுப்புகிற மாதிரி. எனக்கு எல்லாமே ஃபேக்கு தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ நோ யூ வில் புட் வித்ட்ராவல் லாக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வித்ட்ராவல் லாக்கெல்லாம் ஏதாவது போட்டுருவீங்க அப்படின்னு. கம்பெனி பெரிய கம்பெனியாக 1000 ரூபாயை ஏமாற்றி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரூட் அவுட் இருக்காப்புல. 1000 ரூபாய்க்காக எங்கள் கம்பெனியோடைய ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது மாதிரி நீங்கள் சொல்லும்போது நம்பிடுவீங்க. 1000 ரூபா தானே போட்டு பார்க்கலாமே, 2088 ரூபா கிடைக்கல. 2088 ரூபா இன்னும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. 2088 ரூபா கொடுக்குறவன் எதுக்கு உங்கள்கிட்ட 1000 ரூபா வாங்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துங்க, அவனுடைய அவசரமெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுல தான் குறியாக இருப்பாங்க. ஓகேன்னு சொல்லியாச்சு. நான் உடனே சரின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், டெஸ்டிமோனியல்லாம் அனுப்பியிருக்கிறான். மறுநாளைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு 10 மணிக்கு அவனே ஆரம்பிச்சுட்டு குட் மார்னிங் எல்லாம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரெடியான்னு கேட்டால் ரெடின்னு சொல்லியாச்சு. இந்த கியூஆருக்கு அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு. நான் கியூஆருக்கெல்லாம் அனுப்பி பார்த்தேன், ஒன்றும் போக மாட்டேங்குது, ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கியூஆர் அனுப்புகிறான். அதுக்கும் போகலை. அவன் பாருங்கள், அவனுடைய கியூஆருக்கு அனுப்புறதுல தான் குறியாக இருக்கிறான். சீக்கிரம் அப்படிங்கிறான். டோன்ட் வரி அப்படிங்கிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல 1000 ரூபா எனக்கு அனுப்பு. எனக்கு கியூஆர் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு அனுப்புனவங்களுக்கு தான் நான் அனுப்ப முடியும். நீ ஃபஸ்ட்டு அனுப்புனதுக்கப்புறம் திருப்பி உனக்கு 2000 ரூபா என்ன கூடவே அனுப்புகிறேன், எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு அவன் பதில் என்ன பாருங்க, அவனுடைய டிஃபால்ட் பதிலெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் இது பண்ணவே இல்லைங்க. கடைசி வரைக்கும் அவன் என்ன சொல்கிறான், இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் சொல்கிறான். எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்கள்.